ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி குரூப் 4 அதோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஆன்சர்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஏதாச்சும் கொஷின்ஸ் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா, ஆன்சர் தப்பாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை 1 or 2 கொஷின்ஸ் எனக்கு டவுட்டாக இருந்தங்காட்டி அதை ஆன்சர் பண்ணாமல் வச்சுருக்கேன். தமிழ் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸ் மேக்ஸிமம் 80-90 கொஷின்ஸ் நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்னும் 10 to 20 கொஷின்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸையும் ஸ்கேன் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஆன்சர் ராங்காக இருந்தாலும் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இதில் கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒன் to 100 கொஷின்ஸ் தமிழ் போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். உங்கள்கிட்ட கொஷின் புக்லெட் இருந்ததுன்னா அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கிங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் ஜென்ரல் சயின்ஸ் ஜிகே ஜென்ரல் நாலேஜோடது உங்களுக்கு போடுறேன். ஜென்ரல் சயின்ஸு இந்த இயர் குரூப் 4 பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஜென்ரல் நாலேஜ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ரொம்ப டஃப்பாக வச்சுருக்காங்க. இந்த டைம் கொஷின்ஸ் ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்காங்கன்னு வேறு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு எழுதவே வரல அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த டைம் கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கிறது உங்களோட ஃபீட்பேக்கு சொல்லுங்கள். ஃப்யூச்சர் ஆன்சர் கீஸோட அப்டேட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். இந்த டைம் கட் ஆஃப் மார்க்ஸும் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக போட்டுருவாங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் எவ்வளோ எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் மார்க் வைப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100 கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பார்த்துட்டு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க.